Hi viewers, this is Priya. This is Karthik. Welcome to Rasi and Priya. இன்னைக்கு நம்ம ரேட் பண்ண போகிறது இந்த மச் அவைட்டடான எம்புரான் 2 ட்ரெய்லர் ரியாக்ஷன் தான். ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு டீசரை பற்றி நம்ம ரேட் பண்ணியிருப்போம். ஸோ அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு வேறு மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்துட்டு அதாவது ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டு விச் மீன்ஸ் தட் அந்த கெட்டப்பெல்லாம் நான் சொல்கிறேன்னா அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு கேங்ஸ்டர் அந்த லுக்கில் இருந்துச்சு. ஸோ இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் வந்துட்டு ஜஸ்ட் 4 hours ஆச்சு. ஐ திங்க் ஒரு 12 o'clock அந்த டைமில் வந்துட்டு ஷார்ப்பாக ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 1.1 million தாண்டி போயிட்டுருக்கு மலையாளம் வெர்ஷனில். த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் அந்த மாதிரி வந்துட்டு தமிழ் அந்த மாதிரி வந்து நிறையா வெர்ஷனில் விட்டுருக்காங்க ஆக்சுவலாக வந்துட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மலையாளத்தை தான் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வித்தவுட் வேஸ்டிங் எனி டைம், ஸோ ஜஸ்ட் செக் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு ட்ரெய்லர். தென் வில் டாக் அபவுட் இட் மோர். அண்ட் ஒன் மோர் திங், நம்ம ஆல்ரெடி நம்ம போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஸோ நாங்கள் வந்து நியூ லாக் சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்கோம், சொர்க்கமே என்றாலும். அதில் வந்து நாங்கள் ஃபேமிலியில் நடக்கிற ஃபன் வீடியோஸ் வ்ளாக்ஸ் எல்லாம் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்ட். இந்த சேனலுக்கு எப்படி சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி அந்த சேனலுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும். இதே மாதிரி சப்போர்ட் எங்களுக்கு அந்த சேனலுக்கு தொடர்ந்து கொடுக்கும். கரெக்ட். அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். சரிங்களா? எப். ஸோ வாங்க நம்ம செக் பண்ணலாம் எப்படி ட்ரெய்லர் இருக்குது. அதுக்கு நிறைய அதுக்கு பேசணும். എൻ്റെ മക്കളല്ല എൻ്റെ പിന്തുടർച്ചക്കാർ. എന്നെ പിന്തുടരുന്നവർ ആരാണോ അവരാണ് എൻ്റെ മക്കൾ. പി കെ രാംദാസ് ബാക്കി വെച്ചിട്ട് പോയ ഈ യുദ്ധത്തിൽ ഈ പാർട്ടിയെയും ഈ സംസ്ഥാനത്തിനെ നിരന്തരം തളർത്താൻ ശ്രമിച്ചുകൊണ്ടിരുന്നത് മുന്നിൽ നിന്ന് പൊരുതിയ ശത്രുക്കളായിരുന്നില്ല. കേരളത്തിലെ കപട മതേതരവാദികൾ ഞെട്ടിത്തരിക്കാൻ പോകുന്ന ഒരു വാർത്ത നമ്മൾ ഉടൻ തന്നെ കേൾക്കും. और राजनीति एक धंधा है हमारे देश में. പക്ഷേ വരുന്നതേ അത്ര ചില്ലറ കൈയല്ല. മനുഷ്യജീവന് മുകളിൽ ഒരു രക്തബന്ധത്തിനും വിലയുണ്ട് എന്ന് ഞാൻ കരുതുന്നില്ല. ये दया दिखाने के लायक ही नहीं होते, पर शुरू से वो एक के नाम से डरते थे. ഈ ഡ്രഗ് കാർട്ടൽസ്, ജിഹാദി ഗ്രൂപ്പ്സ് ഇവരെല്ലാം ജനറലി കേക്കെതിരാണ്. സ്റ്റീഫൻ, where is he now? Ma'am, you are going live. 5 4 3. उसकी आंखें सब देख रही है. പിതാവിന്റെയും പുത്രന്റെയും ഇടയിൽ വിരിഞ്ഞ ഇരുട്ടിന്റെ പൂവ്, തമോ ഗോളങ്ങളുടെ എമ്പുരാൻ. ഈശോ മിശിഹായ്ക്ക് സ്തുതിയായിരിക്കട്ടെ. ജാൻവി അല്ലാതെ ഇന്ന് ഈ ലോകത്ത് രക്തബന്ധം എന്ന് പറയാൻ എനിക്ക് ഒരാളേ ഉള്ളൂ അങ്കിൾ. പണ്ടെപ്പോഴോ കേരള രാഷ്ട്രീയത്തിൽ വെറും ഒരു MLA മാത്രമായിരുന്നു ഒരാൾ. അയാളെ എന്തിനാണ് സാർ ഇങ്ങനെ പേടിക്കുന്നത്? നമ്മൾ അറിയാത്തതെന്തോ സ്റ്റീഫൻ നെടുമ്പള്ളിയുടെ കഥയിലുണ്ട്. Face the world, Abraham. ദൈവപുത്രൻ തന്നെ തെറ്റ് ചെയ്യുമ്പോൾ ചെകുത്താനെ അല്ലാതെ വേറെ ആരെ ആശ്രയിക്കാൻ? Because the enemy of an enemy is a friend. Zaid Masood. We have to end this war. So Stephen, come back. Save your land. Save God's own country. But answer this one question. Okay. Who are you really? Lucifer.
பாருங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க பாரு. ஸோ கைஸ் பொழிச்சு அடிப்பொலியான ட்ரெய்லர். சீனுக்கு கூஸ் பம்ப்ஸாக தான் இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லா சீன்ஸுமே அந்த கேமியோ பார்க்க அவ்வளோ வெயிட்டிங்கில் இருக்கும் நம்ம. கரெக்ட். அண்ட் ஒன் மோர் திங் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெய்லரில் 3 minutes 50 seconds ஆக்சுவலாக வந்து இந்த ட்ரெய்லர். அதாவது மோகன்லால் சார் காட்டுறது பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு நல்ல வைப் ஏற்றி ஒரு கிட்டத்தட்ட அந்த மோர் தென் 1.5 hours அப்புறம் தான் சார் 1 minute 50 seconds அப்புறம் தான் அந்த அவரோட இதே காட்டுறாங்க. ஸோ இட் வாஸ் அது காட்டணும் செம்மையா இருந்துச்சு. அந்த நிறைய அம்பர்லாஸ் இருக்கு, பிளாக் நடுவில் ஒயிட் வர மாதிரி நல்லா இருந்துச்சு. இது செம்மையா இருக்கு. ஆக்சுவலாக வந்துட்டு கண்டிப்பாக இந்த லூசிபர் 2 பார்க்க போறீங்கன்னா லூசிபர் 1 பார்த்துட்டு போங்க. ஏன்னா சில ஸ்டோரிஸ் எங்களுக்கு மறந்து போச்சு ஆக்சுவலாக வந்துட்டு. பட் ஆனால் வந்துட்டு இவங்க மஞ்சு வாரியர் வந்து தங்கச்சியாக இருப்பாங்களா, தங்கச்சி கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி தான் அது இருக்கும். ஸோ அவங்களோட அப்பா வந்து இறந்துடுவாங்க. ஸோ தட் டொவினோ தாமஸும் பிகம் பொலிட்டிஷியன் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஸ்டோரி முடியும் ஆக்சுவலாக வந்துட்டு. ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கரெக்ட். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு ரீகலெக்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக மலையாளம் ஆடியன்ஸ்க்கு வந்து இந்த மூவி நல்லா பரிச்சயமாக இருக்கும். பட் ஆனால் வந்து இப்போ தமிழ்லையோ இல்லை வேறு லாங்குவேஜ்லேருந்து போய் ஆல்ரெடி பார்த்துட்டிங்கன்னா மறுபடியும் இந்த லூசிபர் 2 பார்க்கறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் அந்த லூசிபர் 1 பார்த்துருப்பாங்க. இட் வில் பி give you the more grip ஆக்சுவலாக வந்துட்டு. இல்லைனாலும் வந்து அது மேசிவாக இருக்கும். பட் ஸ்டோரி வைஸ் நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்கிறேன். அண்ட் ப்ரொடக்ஷன் வந்து செம்மையாக இருக்குது. அதாவது ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த மூவிக்கு. ஸோ லைக்காவுக்கு என்னென்னா இப்போ ரீசெண்ட் டைம் லைக்காக எடுத்த மூவிஸ் எல்லாமே அந்தளவுக்கு போகல. ஈவன் தமிழில் எடுத்த மூவிஸ் அந்தளவுக்கு போகல. பட் ஆனால் கண்டிப்பாக இந்த மூவி வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட்டபுளாக லைக்காக இருக்குங்கிறது என்னோட ஒரு அபிப்பிராயம். ஸோ லெட்ஸ் செக் அவுட். அண்ட் ஃப்ரேம் டு ஃப்ரேம் மோகன்லால் சார் மேசிவ். அண்ட் ஆல்சோ அந்த டைலாக்ஸ் எல்லாம் இனிஷியலில் செம்மையாக இருக்குல்ல. அந்த மலையாளத்தில் பேசுகிற ஆக்சுவலாக வந்துட்டு எங்களுக்கு புரியுது. பட் ஆனால் இட் வாஸ் சூப்பர். சரி நாங்கள் தமிழ்லேயே செக் பண்ணுறோம் ஆக்சுவலாக வந்துட்டு. அண்ட் ஒன் மோர் திங், அவரை ஒரு இன்ட்ரோக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவர் லேசிப்பட்ட ஆளுகள் அப்படிங்கிற சில்லற அப்படிங்கிற மாதிரி ஒன்று அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ சூப்பர் ஆக்சுவலாக வந்துட்டு. அண்ட் ஒன் மோர் திங், நாங்கள் ஆக்சுவலாக டீச்சரை பார்க்கும்போது இது வந்துட்டு கைண்ட் ஆஃப் ஒரு கேங்ஸ்டர், அதாவது அந்த ஸ்டோரிக்கு இந்த ஸ்டோரிக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சோம். பட் இட் இஸ் நாட் லைக் தட் ஆக்சுவலாக வந்துட்டு. ஸோ மேபி இப்போ வந்துட்டு கேரளாவில் இந்த லூசிபர் 2 பார்த்தீங்கன்னா வந்துட்டு அங்கே வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்துட்டு பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க, மக்களுக்கு நல்லது பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது கைண்ட் ஆஃப் இஸ் கோயிங் டு சேவ் த கண்ட்ரி. கடைசி சொல்லுவாங்கல்ல, கம் பேக் சேவ் காட்ஸ் ஓன் கண்ட்ரி, அந்த மாதிரி இருக்குது ஆக்சுவலாக வந்துட்டு. அப்புறம் இன்னொரு சீன் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. மோகன்லால் சார் வரும்போது பேக் சைடில் வந்துட்டு சிங்கத்துக்கு பின்னாடி ஒரு இன்னொரு குட்டி சிங்கம் வர மாதிரியான ஒரு இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆமாம், ஆக்சுவலாக அது வந்துட்டு நல்லா பார்த்து பண்ணியிருக்காங்க. ஒன் மோர் திங், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 நடந்த வர மாதிரி ஒரு சீன்ஸ் இருக்கும், அதுவும் சூப்பர். அந்த ரிங் வீஸ்னாரு பார்த்தீங்களா? கரெக்ட். அது முன்னாடி வர மாதிரி. எஸ். அண்ட் ஒன் மோர் திங், இந்த சினிமாட்டோகிராஃபி வேறு லெவலில் இருந்துச்சு ஆக்சுவலாக வந்து. அந்த கலர்ஸ் எல்லாமே செமையாக இருந்துச்சு. ஒரு இடத்துல டெசர்ட்டுக்கு முன்னாடி ஒரு வெஹிக்கிளில் போகிறாங்க, 2 சைடும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராஸ் அதிகமாக இருந்துச்சு ஆக்சுவலாக வந்துட்டு. ஸோ அந்த சீன்ஸும் வந்து சூப்பராக இருந்துச்சு. அண்ட் டெசர்ட், அந்த ஃபைனல் சீன்ஸில் வந்து டெசர்ட் இருக்குல்ல, அதில் வந்துட்டு பாலைவனத்தில் வந்து நடக்கிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸும் சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலாக வந்துட்டு. ஸோ இட் வாஸ் லைக் மேசிவ்னா சொல்லலாம். ஸோ ஒன் மோர் திங் வந்துட்டு March 27 தான் வந்து இந்த மூவி ரிலீஸ். ஸோ வில் ட்ரை டு வாட்ச் அந்த ஃபர்ஸ்ட் டே. அண்ட் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் ஐமேக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வில் ட்ரை டு வாட்ச் இன் ஐமேக்ஸ் as well. சரிங்களா? அண்ட் ஒன் மோர் திங், ப்ளீஸ் இந்த 2 வாட்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த ஃபஸ்ட்டு ஒன்றும் நீங்கள் வாட்ச் பண்ணிருப்பாங்க. அதுலேயுமே சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ல் வந்து நிறைய ப்ரொடக்ஷன் லெவலும் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட பட்ஜெட் சரி, நிறையா ஃபாரின் கண்ட்ரிஸ் எடுத்திருக்காங்க. பட் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா அது கைண்ட் ஆஃப் வேறு லெவலான ஒரு மேசிவ் மூவியாக இருக்கும். ஏன்னா லோக்கல்லே எடுத்திருப்பாங்க. பட் அட் த சேம் டைம் அந்த டைலாக்ஸு, இவரோட ஸ்டண்டு, அந்த கெட்டப், அந்த வேஸ்ட் ஷர்ட்டை போட்டு கெட்டப்பு, அந்த படத்தில் அந்த போலீஸ்காரெலாம் அப்படி தூக்கி வைக்கிற வைப்பாங்க, அந்த மாதிரி கெட்டப்லாம் வந்துட்டு செம்மையாக இருக்கும். எப் கைஸ், ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்ச மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் சொல்லு, பாய். ஷேர் பண்ணுங்கள். ஓகே.